எல்லாத்தையும் நான் கணிச்சுவேன்ப்பா, எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்ப்பா, என்னைய மீறி சக்தி இல்லைன்னு நினைக்கிறோமே. மகாபாரதத்துல சகாதேவன் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா இந்த ஜோசி எல்லாம் பொய் தானே, இந்த ஜாதகம் எல்லாம் பொய் தானே, இந்த கட்டங்கள் எல்லாம் பொய் தானே. கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, சகாதேவா நீயா இதை சொல்வது? ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினா அந்த ஆட்டில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறது என்று கணித்து சொல்லக்கூடிய ஜாதகன் நீ, அவ்வளவு பெரிய ஜாதகன் நீ, நீயா ஜோதியம் பொய்ன்னு சொல்றது? நீயா இந்த கட்டங்கள்லாம் பொய்ன்னு சொல்றது? சகாதேவன் சொல்றாரு, இந்த மகாபாரத யுத்தம் எப்போது நடக்கும் என்று எனக்கு தெரியும், யார் வெல்வார்கள் என்று தெரியும், யார் யாரை கொள்வார்கள் என்றும் எனக்கு தெரியும். ஆனா இத்தனை தெரிந்த எனக்கே இந்த கர்ணன் என்னுடைய அண்ணன் எனக்கு தெரியலையே. என்னுடைய அறிவு தோத்துருச்சு தானே, இந்த மானினுடைய சக்தி தோத்துருச்சு தானே, என்னுடைய கணிப்பு தோத்துருச்சு தானே, இந்த ஜோதிடமெல்லாம் பொய் தானே. கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொன்னாராம், எல்லாத்தையும் நீங்களே கணிச்சுட்டா அப்புறம் நாங்க எதுக்குப்பா, கடவுள் எதற்குப்பா? எங்கு மனிதனினுடைய அறிவு தோற்கிறதோ அங்கு கடவுளினுடைய கால்தடம் பதிகிறது. எங்கு மனிதனினுடைய அறிவு தோற்கிறதோ அங்கு கடவுள் தன்னை வந்து நிறுத்திக் கொள்கிறார். எல்லாவற்றையும் நம்மால் செய்துவிட முடியாது, நமக்கு மீறியும் சில சக்திகள் இருக்கத்தான் செய்கிறது. Download ShareChat.